Hi friends, welcome to Machi Couple. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டு குட்டி பாப்பாக்கு February 14th அன்னைக்கு பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், February 15th அன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. ஸோ அதெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறதும், பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ல இருந்து பாப்பாக்கோட பர்த்டே கிஃப்ட், ஸ்விம்மிங் பூல் இது எல்லாமே நாங்கள் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தோம். எங்களோட வெட்டிங் ட்ரெஸ் முதற்கொண்டு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். அது எங்கே வாங்கியிருந்தோம், எந்த அமௌண்ட்டில் வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எங்கள் அண்ணியும் எங்கள் அம்மாவும் தான் வந்து பாப்பாவோட பர்த்டேக்காக சர்ச் பண்ணி இதை வாங்கியிருந்தாங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கும்போது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் மாதிரி இதுவும் பக்கத்துலேயே வந்து அந்த பம்பு கொடுத்துருந்தாங்க அவங்களே. பட் நாங்கள் அந்த ஏர் பம்பை வச்சு பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகும் போல். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது இது ஒரு ஷார்ட்டாக வந்து ஏர் இதாகிறதுக்காக இது ஒரு பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ட்ரையர் இருக்குல்ல, அதுவும் வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டிலை பாதியை கட் பண்ணி அந்த ஹோல்ஸில் வந்து அந்த வாட்டர் பாட்டிலை விட்டு பின்னாடி இருக்க அந்த கேப்பில் வந்து அந்த ஹேர் ட்ரையரோட மிஷினை விட்டு நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஹீட்டில் வர ஏரில் வந்து சீக்கிரமாக வந்து இந்த ஏர் வந்து ஃபில் ஆகிடுது. இது வந்து அம்மா வந்து முன்னாடியே ஒரு 1 வீக் முன்னாடியே பாப்பாவோட பர்த்டேக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் என் ஒன்ஸ் வந்து என்னை வந்து வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனே நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வீட்டில் குட்டி பாப்பா இல்லாத நேரம்னு பார்த்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தப்போ சேம் அந்த ஏர் பம்ப் வச்சு எங்களுக்கு வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணதுனால எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மற்றபடி வந்து ப்ராடக்ட் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. சீரியஸ்லி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2500 மேலே தான் வாங்கியிருந்தாங்க. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யாரா இது இவ்வளோ ஹையான அமௌண்ட் கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே வந்து அப்படி தான் சொன்னேன், எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு. பட் உண்மையாகவே குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 கிட்ஸ் தான் வந்து நம்ம அதில் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. பட் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 3 பேர் தாராளமாக குளிக்கலாம். குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா ஒரு 4 குழந்தைய கூட தாராளமாக குளிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தது. சூப்பராக இருந்தது. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இழுக்கும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இது பார்க்குறதுக்கு நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. நமக்கு வந்து சேஃபாக வச்சுக்கணும். அதனால தான் நாங்கள் மாடியை போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கீழே கூட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு, ஏன்னா குட்டியே ஏதாவது ஒரு கல் பட்டால் கூட இதோட ஹோல்ஸ் போச்சு அப்படின்னா இது டோட்டலாக வேஸ்ட்டு. அதனால் ஃபஸ்ட்டு போய் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியெலாம் பிடிச்சி ஊற்றுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தண்ணி வந்து நிறையவே எடுத்ததுன்னே சொல்லலாம். எங்களுக்கு டியூப்லேருந்து போகவே அதிகமாக டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் பக்கெட்லாம் பிடிச்சி ஊற்றுறோம். இது பார்த்திங்கன்னா பாப்பா வெளியே வாங்கிட்டு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் நைட்டு ஊற வச்சு காலையில் பார்த்தா நல்லா அழகாக பபிள்ஸ் மாதிரி இருக்கும்னு நாங்கள் வெளியே வாங்கியிருந்தோம். பட் அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. நிறைய பபிள்ஸ் வந்து பெருசாகவே இல்லை, அப்படியே குட்டி குட்டியாக தான் இருந்தது. இது சடனாக பிளான் பண்ணி நாங்கள் வாங்கினதுனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல. அதர்வைஸ் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எங்கள் வீட்டு குட்டி பாப்பா வந்து நாங்களும் பர்த்டே அன்னைக்கு காலையிலேருந்து ஒவ்வொரு கிஃப்டாக சர்ப்ரைஸ் பண்ணுறோம். அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி எந்த ஒரு கிஃப்ட்டுக்கும் பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. பட் இதுக்கு வந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். பட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன். பட் அதுக்கப்புறம் போக போக மேடம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. மேபி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கலாம், இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஷாக் ஆனதுனால எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் மேடம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. இது எப்படி வீட்டுக்கு வந்தது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஃபுல் மூட் ஆகிட்டாங்க. ஓகே இது இனிமேல் நம்மக்கிட்ட தான் ஆகிட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மேடம் செம்ம குஷி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அக்காவும் தங்கச்சியும் சும்மாவே சொல்ல வேண்டாம், ஸ்விம்மிங் பூல் வீட்டுக்கே வந்துருச்சு. அவ்வளோதான், அவங்க அடுத்தடுத்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நார்மலாகவே நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்க மாட்டோம். நார்மல் டேஸ்லேயே வந்து அடிக்கடி எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போயிடுவோம். ஸோ எப்போவுமே பாப்பா பர்த்டேவே இருக்கட்டும், வீட்டில் இருக்காது ஏதாவது பர்த்டே வெட்டிங் டே இது மாதிரி எதுவும் வந்தாலும் மேக்ஸிமம் வீட்டில் இருக்க மாட்டோம். எங்கேயாவது 1 டே ட்ரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போடுவோம். அதிகபட்சம் வெளியே போனால் தண்ணி இருக்கிற இடம் தான் போவோம். ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்காகவே பார்த்து எங்கேயாவது ஆறு இல்லைன்னா பீச் அந்த மாதிரி பார்த்து போவோம். இந்த டைம் எங்கேயுமே வெளியே போகிற பிளான் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு வேணுங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அவளை தேடி வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்டிங்கில் அவளுக்கு கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் வந்து அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ரொம்ப நேரம் அக்காவும் தங்கச்சியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் விளையாடணும்னு சொல்லிட்டு நான் கீழே போய் அடுத்து லஞ்சுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டேன்.
அப்புறம் எப்போ நான் ஆல்ரெடி சொன்னதான், எப்போ நாங்கள் ட்ராவலுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா செடி வளர்க்குறது வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலை பார்த்தாலே தெரியும், நிறைய செடி வளர்க்குறது ரிலேட்டடாக விலாகும் போட்டுட்ருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ அதை வீட்டிலே இருக்கிறனால கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சரி பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு புதுசாக ஏதாவது செடி வாங்கலாம் அப்படின்னு சடனாக எனக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால டக்குன்னு சமையல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அக்ரிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கார்டன்லையோ போய் ஏதாவது செடி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் குட்டிஸில் அதே போல் அவங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நானும் அவரும் மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு கார்டன் போயிருந்தோம். ஏதாவது ஃப்ரூட் செடி அந்த மாதிரி ரொம்ப வருஷம் வளர்ந்து ஞாபகார்த்தமாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய செடியாக தான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் டைம் ப்ராப்ளம், ஏன்னா ஈவினிங் தான் கேக் கட் பண்ணுறதா இருந்தோம். பெருசாக நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணல. அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி, தங்கச்சி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களால் சேர்க்கும் போதே ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் வந்தால் அவங்களுக்கு எதாவது டின்னர் பண்ணணும், கேட்கலாம், அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்கிறனால ரொம்ப லாங்காக போகாமல் நியர்பையில் இருக்க ஃப்ளவர் கார்டனுக்கு போயிருந்தோம். போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நிறைய பூலாக இருந்தது. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் போனோடனே 2 செடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். ஆனால் ரேட்லாம் பார்க்கும்போது தான் நிறைய ரேட் சொல்கிறதுனால நம்மளோட பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் வாங்க முடியல. ஸோ ஃபைனலாக இது 2 நான் வாங்கியிருந்தேன். அந்த சாதா ரோஸ் பார்த்திங்கன்னா 50 rupees சொன்னாங்க. அந்த எல்லோ பார்த்திங்கன்னா 100 rupees சொன்னாங்க. ஸோ மொத்தமாக 150 rupeesக்கு மட்டும் நாங்கள் சிம்பிளாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ் வந்து நான் வந்து மீஷோவில் தான், ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. மேக்ஸிமம் பாப்பா இந்த மாதிரி கவுனில் போடவே மாட்டா. எப்பவுமே காட்டனில் பாய்ஸோட ட்ரெஸ் தான் போடுவா. அப்படிங்கிறதுனால கிராண்டான ட்ரெஸ் வாங்கணுமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதிகமான பட்ஜெட்டில் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எக்ஸ்பெக்டே பண்ணல, சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 340 rupees தான். 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களாம் 340, அதுக்கு பிலோ இருக்கிறவங்களுக்குலாம் 250 rupees தான் வருது. இதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் பர்த்டே கேக் நாங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. சிம்பிளாக வீட்லேயே வச்சு கேக் கட் பண்ணியாச்சு. அக்காங்க, அப்பாங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க கூட இருந்து கட் பண்ணாங்க. அப்புறம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், கேக் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. கரெக்டாக பாப்பாவோட பர்த்டே வேலண்டைன்ஸ் டேயில் வந்ததுனால நிறைய ஆஃபர் இருந்தது. நாங்கள் வடவழியில் இருக்கிற FB கேக்ஸில் தான் வாங்கியிருந்தோம். 1 kg வாங்கியிருந்தோம், 1/2 kg ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேட் கம்மியாக இருக்கே, டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினச்சா உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ கேக்கும் நல்லா இருந்தது, பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் ஒன்றா பக்கத்தில் இருந்து கேக் கட்டிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த இயர் பாப்பாவுக்கு வந்து எங்களால் பெருசாக எந்த ஒரு கிஃப்ட்டுமே பண்ண முடியல. அந்த ஒரு ஃபீல் எனக்கும் வச்சுக்கு ரொம்பவே இருந்தது. பட் அது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடு பண்ணுற அளவுக்கு அம்மா அப்பா இருக்கட்டும், அண்ணா அண்ணி, அதுக்கப்புறமேட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்களும் எனக்கு அப்பா அம்மா வரதான். அவங்க தான் சின்ன வயசுலேருந்தே பாப்பாவை ரொம்ப க்ளோஸாக வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்ககிட்ட இருந்து மேக்ஸிமம் ஒரு கிஃப்ட் தான் வரும்னு பார்த்தோம். பட் அவங்ககிட்ட இருந்து எனக்கு 5 gift வந்துருச்சு. ஸோ அதில் வந்து மேடம் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ எங்களால் முடியலனாலும் இந்த பர்த்டே வந்து செம்ம சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அண்ணா அண்ணி கேக் ஊட்டுற வீடியோ தான் எப்படியோ மிஸ் ஆகி போச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. பட்டு நல்லபடியாக சூப்பராக போச்சு உண்மையாகவே இந்த பர்த்டே. பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். பாருங்கள், இந்த ட்ராலி, மேக்கப் செட்டு, பொம்மைன்னு இவங்க தான் மேடமோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எனக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் மேடம் ஓவர் க்ளோஸுன்னு சொல்லலாம். இவங்க பெங்களூர்லேருந்து இவளுக்காக மெனக்கிட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ இது என்னோட தங்கச்சி. அப்புறம் அம்மா வந்து கேக்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டாங்க. அவளோட ஃபேஸை பார்க்கும்போதே தெரியும், அவள் செம்ம குஷி ஆகிட்டா. கேக்லாம் அவ்வளோ சாப்பிடவே மாட்டா. ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரியல, கேக்கும் ரொம்ப நல்லா அழகாக விரும்பி சாப்பிட்டா. ஸோ மேடம் வந்து செம்ம குஷியாகவே இருந்தாங்க. இவங்க தான் அவ்வா, பாப்பாவோட அவ்வா. எப்போவுமே அவங்க கூடயே தான் இவங்க இருப்பா. ஸோ இவங்களோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போய் அங்கேயும் போய் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ இது வரைக்கும் அவள் வாங்கின கிஃப்ட்டை மட்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும். மேடமோட கிஃப்ட் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும். இதான் வாங்கின கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளாக இதை தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கு நல்லா நிம்மதியாக பாப்பா நைட்டு தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே தான் எனக்கும் எங்களோட ஆனிவர்சரின்னு சொல்லலாம், கல்யாண நாள். ஸோ எங்கள் கல்யாண நாளுக்கும் எங்கேயுமே நாங்கள் ஒட்டிங்கலாம் போகல, சிம்பிளாக வீட்லேயே தான் இருந்துட்டோம். பட் எங்களோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோட சாரீ பார்த்தீங்கன்னா 650 அந்த மாதிரி ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்டோட ஷர்ட் பார்த்தீங்கன்னா 400 ரேட்டில் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அதுவுமே சூப்பராக இருந்தது. சடனாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நான் வேறு ஒரு ப்ளவுஸை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக எங்களுக்கு இந்த நாள் போச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த லாவெண்டரில் போட்டிருக்க ஆஃப் சாரியும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட்டு 550 வாங்கியிருந்தேன். ஸோ இதோட எல்லாவோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி மீஷோவில் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.